இது வந்து ஜோகென்ட். ஜோகென்ட் வந்து யுஎஸ்ன்ற என்சிடிசில வந்து சீஃபா இருந்த ஒரு டைரக்டரா. என்சிடிசி என்றது வந்து நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர். ஸோ இதுக்கு வந்து இவர் டைரக்டரா இருந்தவர். லாஸ்ட் இயர் பிப்ரவரியில தான் இவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப்பால. கன மிஷன்ஸுக்கு போயிருக்கிறார் யுஎஸ் மிலிட்ரியோட சேர்ந்து. ஸோ கன விஷயங்கள் செஞ்சிருக்காரு பெரிய பெரிய வேலையால். ஸோ அதால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவற்றை ஒரு விஸ்வாசி என்று சொல்லி இவர் எடுத்து போட்டது அந்த இடத்துக்கு. ஸோ மார்ச் 17ஆம் தேதி இந்த மாதம் இவர் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். தான் அந்த பொசிஷன்ல இருந்து அந்த வேலையை செய்யலாது. ஏன்டா ஈரானால எங்களுக்கு எந்த ஒரு த்ரெட்டும் இல்லைன்னு சொல்லி அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டார். இது இஸ்ரேல் செய்கிற ஒரு வேலையால தான் இந்த பிரச்சனை, இந்த யுத்தம் போய்கொண்டிருக்கு. இது யுஎஸ்க்கு இது சம்மந்தம் இல்லாத வேலை. அந்த இடத்துல இருந்து அந்த பொறுப்புகளை எடுத்து தான் செய்ய மாட்டேன்னு சொல்லித்தான். ஸோ யூஎஸ்ன்ற கவுண்டர் டெரரிசத்துக்கு டிரெக்டராக இருக்கிறன்றது அது யூஎஸ்க்கு மட்டுமன்று இருக்கல, அது அவங்க முழு உலகத்தையும் ஸ்டடி பண்ணணும். ஏன்னா அப்படி ஒரு இருந்த ஒரு ஆள் அந்த வேலையை விட்டுட்டு போயிருக்காரு. ஏன்னா இஸ்ரேலின் தேவையில்லாத வேலையால தான் இந்த யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்துக்கு லொபியிங் செஞ்சு லஞ்சங்கள் கொடுத்து இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்குது. யூஎஸ்க்குள்ளே இருந்து மீடியாக்கள், மிலிட்ரி, ஹை ரேங்கிங் ஆஃபிஷியல்ஸ், பொலிட்டிக்ஸில் எல்லாருக்கும் லஞ்சங்கள் கொடுத்து இஸ்ரேல் தான் இந்த வேலையை செய்விக்குதுன்னு சொல்லி போட்டு அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டார். ஸோ அப்படி ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஆள் இந்த யுத்தத்துக்கு இப்படி ஒரு கொமெண்ட் ஒன்றை கொடுத்துட்டு வெளியில் போகிறதுன்றது இது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா எத்தனை யுத்தங்களுக்கு போயிருக்கிறாரு நான் யூஎஸோட சேர்ந்து. ஸோ அந்த யுத்தங்கள் எல்லாம், அந்த யுத்தங்களும் இப்படித்தான் இனி. ஆனால் அதுகள் எல்லாம் வாய் திறக்காதால் கடைசியில் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் மனசர் தானே. ஏன்னா ஒரு கட்டத்தில் அவைக்கும் அது விளங்கும். ஏன்னா இதான் மனசாட்சின்றது. மனசாட்சி ஒரு இடத்துல வேலை செய்யணும். எல்லா இடத்துலையும் அப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கல தானே. ஸோ மேவில் ஜோகென்டாவில் யூஎஸ்ல NCTCA ડિરેક્ટર નેશનલ કાઉન્ટર ટેરરિઝમ સેન્ટર. સો મેં તમે ડિરેક્ટર લાઈટી એ કરે મેં અપોઇન્ટ કરે ડોનાલ્ડ ટ્રમ્પ લાસ્ટ યર ફેબ્રુઆરીලා දැන් මේ මාසේ මාර්ච් 17 වෙනිදා මෙයා රස්සාවෙන් එයා රිසයින් වුණා. හේතුව ඇවිල්ලා ඊරාන් වලින් කිසිම ත්‍රෙඩ් එකක් නැහැ කියලා ඒගොල්ලන්ට ඒ පොසිෂන් එකේ ඉඳගෙන එයා තේන කමාන්ඩ්ස් වලට එයාට වැඩ කරන්න බෑ කියලා තමයි එයා ගිහිලා තියෙන්නේ. ஸோ US වලට ඩයිරෙක්ට් ත්‍රෙට් එකක් නැහැ ඊරාන් නිසා. US වල කවුන්ටර් ටෙරරිසම් ඩයිරෙක්ටර් කියන්නේ US වල විතරක් නෙමෙයි ලෝකේ තියෙන හැම රටක්ම ස්ටඩි කරන්න ඕනේ. ස්ටඩි කරලා ඊරාන් වලින් ඩයිරෙක්ට් ත්‍රෙට් එකක් නැහැ කියලා තමයි US ට කියලා තියෙන්නේ. එයා කෙලින්ම කියලා තියෙන්නේ මේ යුද්ධය ඇවිල්ලා ඉස්රේල් තමයි මේ යුද්ධය කරන්නේ. ඉස්රේල් තමයි ලොබින් ඔක්කොම කරන්නේ පගා දීලා US වල ඉන්න මීඩියා, මිලිටරි, හයි රෑන්කින් ඔෆිෂියල්ස්, පොලිටික්ස් වල ඉන්න කට්ටිය ඔක්කොම ජරාව දීලා මේ යුද්ධය ගෙනියන්නේ උන් තමයි. ஸோ ඊරාන් නිසා US වලට කිසිම ත්‍රෙඩ් එකක් නැහැ. ඒක නිසා තමයි එයා රස්සාවෙන් අස්සෙන්නේ කියලා කියලා ඉවරලා එයා එතනින් අස්සලා ඉවරයි. මේක ලෝකෙන් හැම එක්කෙනාම දන්න දෙයක් තමයි. ඉතින් එයා ඇවිල්ලා කියන්න ඕනි කියලා නෑ. ஸோ ඇවිල්ලා US මිලිටරි හිටපු ඩයලොග්. ஸோ මෝස්ට්ලි හැම යුද්ධයකටම ගිහිල්ලා තියෙනවා. ඩොනල්ඩ් ට්‍රම්ප් විශ්වාස කරලා තමයි මෙයාව එතනට දැම්මේ මේ පොසිෂන් එක. මෙච්චර යුද්ධවලට ඔක්කොම ගිහිල්ලා කටවහන් හිටපු මිනිහා අන්තිමට මේ යුද්ධේ මිනිහට ගෙනියන්න කැමති නෑ. එයා ඉන්න කැමති නෑ මේ යුද්ධෙට පිටිපස්සේ. එයාගේ නමක් තියෙන්න. ஸோ